ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேமிலி சேனல். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, சந்திராவோட சுயரூபத்தை கார்த்திக்கும் மயிலும் சாமுண்டீஸ்வரிக்கு காமிக்கிறாங்க. இதை தான் நம்ம இப்போ ஒரு ப்ரோமோவாக பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு வேறு லெவல் ப்ரோமோ, எல்லாருமே எதிர்பார்த்த ப்ரோமோனே சொல்லலாம். பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பணப்பை விஷயத்தில் சந்திரா சாமுண்டீஸ்வரிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டா. அப்போ காளியம்மா ஃபோன் பண்ணி, நீ பொங்கல் வைக்க வரணும், நீயும் என் பையனும் பொங்கல் வைக்கணும் ஒன்றா அப்படின்னு சொல்லும்போது, சந்திரா வேண்டாம், நம்ம அக்காட்ட மாட்டிக்குவோம், இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் காளியம்மா, இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லும்போது, அப்போ பொங்கலுக்கு வேண்டாம், பொங்கலுக்கு முந்தின நாள் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகி அன்னைக்கு பொங்கல் கொண்டாட ரெடி பண்ணுறாங்க. நானும் இங்கே பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம மயில் வாகனம் ஒட்டு கேட்டுடுறாரு. ஒட்டு கேட்குறது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கிட்ட போய் இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லணும்னு கார்த்திக்கிட்ட போய் சொல்லிடுறாரு. இதுதான் நமக்கு வாய்ப்பு, இதை எப்படியாவது நம்ம அத்தைகிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது சந்திராவை சிவனாண்டியை காளியம்மாவை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மயில் என்ன பண்ணுறாருன்னா, சாமுண்டீஸ்வரிட்ட சந்திராவை கடத்திட்டாங்க, சந்திராத்தையே கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே சாமுண்டீஸ்வரி கோவத்தில் கன் எடுத்துகிட்டு, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அங்கே சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஷாக்கு. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி, நமக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சின்னே சொல்லலாம். என்னன்னா, பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்க சந்திராவை சாமுண்டீஸ்வரி பார்த்துட்றா. பார்க்கும்போது சந்திரா அப்படின்னு கத்துறா. சந்திராவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்குமே மூஞ்சி வேர்த்து போச்சு. ஐயையோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும், நமக்கு தங்கச்சி இவ்வளோ நாள் நமக்கு துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சாமுண்டீஸ்வரியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து மயில் வாகனமும் கார்த்திக்கும் ஒரு பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, தங்கச்சியோட சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ச கார்த்திக்கும் மயில் வாகனமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமையாவது சந்திராவோட ஆட்டம் முடியுமா, இல்லை வேறு ஏதாவது சொல்லி தப்பிப்பாங்களான்னு நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.